அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கலாம் கலாம் 2 வகை. ஒன்று இன்சாயி, ஹபரிyi. அப்புறம் கலாமில் உள்ளது தான் முஸ்னது, முஸ்னது இலைஹி. இப்போ எதெல்லாம் முஸ்னது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்குறோம். ஹபருல் முப்ததை, முப்ததாவுடைய ஹபரு முப்தது, இது முஸ்னது. உதாரணமாக முஹத்தபுன் மின் கௌலிக்க, அஹூக்க உன்னுடைய சகோதர நேரம் முஹத்தபுன், பண்பட்டவனாக இருக்கும், அதாவது ஒழுக்கமுடையவனாக இருக்கும். அப்போ இதில் முஹத்தபு அப்படிங்கிற வார்த்தை முஸ்னது. மா அசலுஹு, எதனுடைய அசல், ஹபருல் முபுத்ததை, முபுத்தாவுடைய ஹபராக இருக்குமோ, ஹபரி கான, கானவுடைய ஹபரை போல, வஹவாத்திகா அந்த கானவுடைய இனங்களுடைய ஹபரை போல, எதனுடைய ஹபர் முப்ததாவுடைய ஹபராக இருக்குமோ அந்த ஒன்றும் முஸ்னதாக இருக்கும். கான முபுத்ததாவிலும் ஹபரிலும் தான் நுழையும். முபுத்ததாவை தன்னுடைய இஸ்மாக ஆக்கிக்கொள்ளும், ஹபரை கானவுடைய ஹபர், அது தன்னுடைய ஹபராக அதை ஆக்கிக்கொள்ளும். அப்போ அதனுடைய கானவுடைய ஹபரும் அப்போ முஸ்னதில் தான் சேரும். உதாரணமாக லாஹிரத்தன், லாஹிரத்தன் என்பதை போல, மின் கௌலிக்க உன்னுடைய சொல்லிலிருந்து, கானத்து சுன்னத்து லாஹிரத்தன், சுன்னத் ஆமாம் சுன்னத்தாகிறது, லாஹிரத்தன் வெளிப்படையானதாக ஆகிவிட்டது. இந்த சொல்ல லாஹிரத்தனுங்கிறது கானோடைய ஹபரு, அது முஸ்னது. கான நுழையிறதுக்கு முன்னாடி சுன்னத்து முப்ததா, லாஹிரத்தன் ஹபரு. அப்போ ஏற்கனவே ஹபராக இருந்தது, இப்போ கானோடைய ஹபராகவும் வந்திருக்குது. அப்போ இதுவும் முஸ்னது தான். ஹபர் இன்ன வஹவாத்திகா, இன்னவுடைய ஹபரும் வஹவாத்துகா அதனுடைய இனங்களும் முஸ்னதாக இருக்கும். உதாரணமாக முன்தசிருன், மின் கௌலிக்க உன்னுடைய சொல்லிலிருந்து, இன்னல் இஸ்லாம் முன்தசிருன் என்ற அவனுடைய சொல்லிலிருந்து, முன்தசிரன் என்பதை போல. அப்போ முன்தசிருங்கிறது முஸ்னது, அது இன்னவுடைய ஹபரு. இன்ன நுழையிறதுக்கு முன்னாடி இஸ்லாமு முபுத்ததா, முன்தசிருன் ஹபரு. அப்போ இன்ன நுழைஞ்ச பின்னாடி இன்னுடைய முன்தசிருன் இன்னுடைய ஹபரு. அப்போ ஏற்கனவே ஹபராக உள்ளது, இப்போ இன்னுடைய ஹபராக மாறி இருக்குது. அப்போ அதுவும் முஸ்னதில் தான் சேரும். கவுலுகு, மத்தனில் சொன்ன கவுலுங்கிற வார்த்தை முஸ்னது இலைஹி, முஸ்னது இலைன்னு மத்தனில் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி ஹாதா இதுவாகிறது, ருக்குனு சானி 2வது ருக்குனாக இருக்கும். மின் அர்கானில் ஜும்லத்தில் கலாமில் இன்சாயியா, இன்சாயியான கலாமுடைய ஜும்லாவுடைய ருக்குன்களிலிருந்து 2வது ருக்குனாக இருக்கும். அப்போ இன்சாவுடைய கலாமில் முதல் ருக்குன் முஸ்னது, 2வது முஸ்னது இலைஹி. அப்போ முஸ்னதை பற்றி பார்த்தாச்சு, எதெல்லாம் முஸ்னதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஃபஅல் முஸ்னதாக இருக்கும், ஹபரு தேவைப்படாத முபுத்ததா அது முஸ்னதாக இருக்கும். அப்புறம் ஹபரும் முஸ்னது தான். கானவுடைய ஹபரு இன்னவுடைய ஹபரும் முஸ்னது. இப்போ முஸ்னது இலைஹி எதுன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ ஹாதா ருக்குனு சானி, இது 2வது ருக்குனு. மின் அர்கானி ஜும்லத்தில் கலாமின் இன்சாயான கலாமுடைய ஜும்லாவுடைய ருக்குன்களிலிருந்து இது 2வது ருக்குனு. அவள் ஹபரியான கலாமுடைய ஜும்லாவுடைய ருக்குன்களிலிருந்து 2வது ருக்குன் முஸ்னது இலைஹி. வஹுவ மஹுக்கும் அலைஹி முஸ்னதி, அது முஸ்னதை கொண்டு மஹுக்கும் அலைஹியாக இருக்கும். இது சம்மா சொல்லப்படும். மஹுக்குமன் அலைஹி அல்லது முஹ்பிரன் அனுகு, அப்போ இதுக்கு மஹுக்கும் அலைஹின்னு சொல்லப்படும், இல்லாட்டி முஹ்பிர் அனுகு அப்படின்னு சொல்லப்படும். இதை ஷார்ட்டாக எப்படி வழங்குறது அப்படின்னா, தொடங்குறது போலவே கற்பனை செஞ்சுக்க வேண்டியதான். இப்போ ஜெய்துன்னு இருக்கு, வந்தான் ஜெய்தாகிறவன் வந்தான். அப்போ தொடங்குறது ஜெய்தாகிறவன், தொடங்குறது மாதிரி முப்ததா ஹபராக வழங்கக்கூடாது, தொடங்குறது போலயே கற்பனை செஞ்சுக்கணும். அப்படி செஞ்சோம்னா அது முஸ்னது இலைஹி. இது ஒரு ஷார்ட்கட்டு தான். மஹுக்கூமுன் அலைஹி, அதன் மீது தீர்ப்பு செய்யப்படக்கூடியது அப்படின்னா அது எப்படி வழங்க வைக்கிறதுன்னு தெரில.
அடுத்தது மினல் மவாலிஹி அதனுடைய இடங்கள். ஃபாயில் ஃபாயில் வந்து முஸ்னத் இலைஹில சேரும். உதாரணமாக ஜைதுன் ஜைதா மின் கவுலிக்க ஜா ஜைதுன் ஜா ஜைதுன் என்ற என்னுடைய சொல்லில் ஜைது என்பது முஸ்னத் இலைஹி. நாய்பு ஃபாயில் அடுத்து ரெண்டாவது வந்து என்னன்னா நாய் ஃபாயிலும் முஸ்னத் இலைஹி தான் சேரும். உதாரணமாக கித்தாபு ஃபி கௌலி தலா அல்லா தலா சொல்லில ஒளியல் கித்தாபு வேதம் வைக்கப்பட்டு விட்டது. அப்போ கித்தாபுங்கிறது வந்து முஸ்னத் இலைஹி. அப்போ ஃபாயில் எல்லாம் முஸ்னத் இலைஹியாக இருக்கும். நாய் ஃபாயில் எல்லாம் முஸ்னத் இலைஹியாக இருக்கும். அடுத்தது முபுத்தத உ அல்லதி லஹு ஹபரு எந்த முபுத்ததாவுக்கு ஹபர் இருக்குமோ அந்த முபுத்ததா முஸ்னத் இலைஹியாக இருக்கும். முபுத்ததான் இருந்தால் ஹபர் இருக்கணும், ஹபரு இருக்கணும். அப்போ அந்த ஹபரு இல்லாத அந்த இஸ்மு ஃபாயிலுக்கு அப்புறம் வந்து அந்த இஸ்மு ஃபாயிலுக்கு ஃபாயிலாக வரும். அப்போ ஹபர் தேவைப்படாது. அந்த முபுத்ததா வந்து முஸ்னதில் சேர்ந்துடும். ஹபரு தேவைப்படக்கூடிய முபுத்ததா வந்து முஸ்னத் இலைஹில சேர்ந்துடும். அப்போ முபுத்ததாவாயிருது. அல்லது எந்த முபுத்ததா என்றால் லஹு அதற்கு இருக்குமே ஹபர் இருக்குமே அந்த முபுத்ததா வந்து முஸ்னத் இலைஹில சேரும். உதாரணமாக சிதுக்குன் சிதுக்கு மின் கவுலிக்க சிதுக்கு நஜாத்துன் உண்மையாகிறது வெற்றியாக இருக்கும் என்ற உன்னுடைய சொல்லில் உள்ள சிதுக்குன் என்பதை போல. அப்போ சிதுக்குங்கிறது முபுத்ததா, நஜாத்துங்கிறது ஹபரு. இந்த முபுத்ததாவுக்கு ஹபரு தேவைப்படுது. அப்போ ஹபரு தேவைப்படுறதுனால அப்போ இந்த சிதுக்குங்கிற முபுத்ததா வந்து முஸ்னத் இலைஹில சேரும். அடுத்து மா அசலுஹு எதனுடைய அசல். ஹூடைய எல்லாமே இந்த மா இல்லாட்டி ஒன்றினுடைய அசல் வைக்கலாம், இல்லாட்டி எதனுடைய அசல். எதனுடைய அசலாகிறது. மின் மவாலிஹி அந்த அதனுடைய அந்த அதாவது முஸ்னத் இலைஹியுடைய இடங்களிலிருந்து உள்ளதாக இருக்கும். மா ஒன்று அசலுகு அதனுடைய அசலாகிறது. அது முப்ததாவாக இருக்குமே. இஸ்மி கானவுடைய இஸ்மை போல. வஹவாத்திகா அந்த கானவுடைய இனங்களுடைய இஸ்மை போல அதனுடைய அசல் முபுத்ததாக இருக்குமே. அந்த முபுத்ததாவும் முஸ்னத் இலைஹியில் சேரும். உதாரணமாக அதில் என்பதை போல மின் கவுலிக்க கானல் அதுலு சாயிதன் நேர்மை ஆகிவிட்டது, சாயிதன் நிலை பெறக்கூடியதாக ஆகிவிட்டது, நிலைத்து நிற்கக்கூடியதாக ஆகிவிட்டது. அப்போ அதிலுங்கிறது காண வரத்துக்கு முன்னாடியே அது முப்ததா, காண நுழைஞ்ச முன்னாடி கானுடைய இஸ்மு. அப்போ அதோட அசல் வந்து முப்ததா. அப்போ அந்த அதில் முஸ்னத் இலைஹில சேரும். இஸ்மு இன்ன அகவாத்திகா இன்ன அகவாத்துடைய இஸ்முக்களும் இதில் முஸ்னத் இலைஹில சேரும். உதாரணமாக அஸ்ஸமா உ ஃபி கவுலிக்க இன்ன சமா. அப்போ சமா என்பதை போல் மீன் கவுலிக்க அவனுடைய சொல்லில் உள்ள இன்ன சமா நிச்சயமாக வானமாகிறது, சாஃபியத்துன் தூய்மையாக இருக்கிறது. தூய்மைன்னு அர்த்தம் வைக்க விடாது, பளிச்சுன்னு இருக்குது வானம் அப்படின்னு அந்த மாதிரி அர்த்தம். அப்போ அந்த சமாங்கிறது வந்து இன்னோடைய இஸ்மு இன்னும் அர்ஃபு தாக்கிது. இன்னோடைய இஸ்மு வந்து இது என்னுடைய ஹபரு. அப்போ இன்னும் நுழையிறதுக்கு முன்னாடி சமாவும் முப்ததா, சாஃபியத்துன்னு ஹபரு. அப்போ அசல் வந்து சமாவுடைய அசல் வந்து என்ன, சமாவுடைய அசல் வந்து முப்ததா. அப்போ சமாவுங்கிறது வந்து இதில் சேரும், முஸ்னத் இலைஹில சேரும். அப்போ எதெல்லாம் எது முஸ்னத் இலைஹி அப்படின்னு ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருக்குறாங்க. அம்சிலத்துல் உஹ்ரா மற்ற உதாரணங்கள் ஜும்லா நஊஹா முஸ்னத் இலைஹி. ஓகேவா. இஸ்பிர் பொறுமையாக இரு, அலா தாத்தி அதாவது வழிபாட்டின் மீது இல்லாட்டி கட்டுப்படுவதன் மீது பொறுமையாக இரு. இதனுடைய வகை வந்து இன்சா
இன்சாய்யா. ஏன் இன்சாய்யா அமுர் வந்திருக்கு. அப்புறம் அமுர் வந்து உண்மைக்கும் பொய்யையும் உண்மை பொய் இதை கற்பனை செய்ய முடியாது. இல்லாட்டி உண்மை பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இன்சாய்யா. அப்போ முஸ்னது வந்து இஸ்பிர் அப்படிங்கிற ஃபேல் வந்து முஸ்னது. லமீர் முஸ்தத்திர் அதில் மறைஞ்சிருக்கிற இஸ்பிரில் மறைஞ்சிருக்கிற அந்த வந்து முஸ்னது இலேஹி. அடுத்து சாபிகு. அப்போ இஸ்பிர் அம்ருஃபால் இஸ்பிர் இஸ்பிரா இஸ்பிரு. அப்போ அந்தமும் அந்தம். இஸ்பிரி இஸ்பிரா இஸ்பிர்ன அந்தமும் அந்துன்ன உள்ளே மறைஞ்சிருக்க லமீர் இருக்கா. அப்போ அந்த லமீர்லாம் வந்து என்ன முஸ்னது இலேஹி. ஏன்னா அது இந்த லமீர்லாம் முப்ததாவாக வர தொடங்கும். ஒரு முப்ததா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முப்ததா பயன்படுத்தலாம். அப்போ அதனால் வந்து முஸ்னதில் சேர்ந்துருக்குது. அடுத்தது முஸ்னது இலேஹியில் வந்து சேர்ந்துருக்குது. ஓகேவா. முஸ்னது இலேஹியில் வந்து முப்ததா சேரும்ல. சாபிக்கும் விரையுங்கள். இல்லை ஹைராத்தி நன்மையின் பக்கம் விரையுங்கள். இது வந்து இன்சாயியான ஜும்லா. ஏன்னா அமுர் இருக்குது. அதனால் இன்சாயியான ஜும்லா. அப்போ ஃபேல் சாபிக்குங்கிற ஃபேல் வந்து முஸ்னது. அதில் மறைஞ்சிருக்கிற வாவு அது வாவு ஜம்முடைய வாவு வந்து ஃபாயிலு. அப்போ ஏற்கனவே ஃபாயில் எல்லாம் முஸ்னது இலேஹி அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி இந்த வாவு வந்து ஃபாயில், அது வந்து முஸ்னது இலேஹி. அல் இல்மு நூறுன் இல்மாகிறது ஒளியாக இருக்கும். இது வந்து ஹபரியா. ஏன் அப்படின்னா உண்மைன்னு சொல்ல முடியும், இல்லாட்டி பொய்ன்னு சொல்ல முடியும். அப்போ இல்மு நூறுன் யதார்த்தத்தை எல்லாத்துக்கும் விளங்கும். அதனால் இது உண்மைதான். அப்போ உண்மையை சொல்ல முடியும். அப்போ உண்மைன்னு சொல்ல முடியறதுனால இது வந்து ஹபரியால் ஒரு செய்தி அறிவிக்கிறது. ஹபரியால் சேரும். அதில் ஹபரு நூறு நூறுங்கிற ஹபரு, அதாவது இல்மு முப்ததா நூறுன் ஹபரு. இந்த நூறுங்கிற ஹபர் வந்து முஸ்னது. இல்முங்கிற முப்ததா வந்து முஸ்னது இலேஹி. தப்பருள் குர்ஆனை தத்பீர் செய்யுங்கள். அப்போ இது வந்து இன்சாய்யா. ஏன் இன்சாய்யா ஃபேல் வந்துருக்குது. அப்போ தப்பருங்கிற ஃபேல் வந்து முஸ்னது. அதில் மறைஞ்சிருக்கிற இது அது பாரிஜாவாக இருக்கக்கூடிய அந்த வாவு வந்து ஃபாயில் வந்து முஸ்னது இலேஹி. அடுத்து சாஃபர அஹ்மது பிரயாணம் செய்தான். இது உண்மையாக இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அப்போ யதார்த்தம் உண்மையாக இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அப்போ ஹபரியாவுடைய வகையை சார்ந்தது. இதில் வந்து சாஃபரங்கிற ஃபேல் வந்து முஸ்னது, அஹ்மதுங்கிற ஃபாயில் வந்து ஹபரு. இத்தகில்லா அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இது வந்து இன்சாயியான ஜும்லா. ஏன்னா அமுர் வந்துருக்குது. இத்தகி அப்படிங்கிறது முஸ்னது. அதில் மறைஞ்சிருக்கிற அந்தங்கிறது வந்து முஸ்னது இலேஹி. லமீர் முஸ்தத்திர் அந்த முஸ்னது இலேஹி. ஜஃபல் கலம் பேனா காய்ந்து விட்டது. இது வந்து ஹபரியான கலம். இப்போ இது வந்து உண்மை பொய்ன்னு சொல்ல முடியும், உண்மைதான். அப்போ உண்மைன்னு சொல்ல முடியறதுனால இது வந்து ஹபரியா. ஜஃபங்கிற ஃபேல் வந்து முஸ்னது, கலமு ஃபாயில் வந்து ஹபரு. ஒரு உதாரணம் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தா நமக்கு நிறைய விஷயம் விளங்கும். ஓகே, மீதி அடுத்த பில்ல ஆகிருதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.